என்ன கங்காதரா, ஃபாரஸ்ட் பார்த்தா பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆமா, டிரைவர் நிலைமை எப்படி இருக்கு? அவனுக்கு தூக்கம் வருதுன்னா சார், அதான் நான் தூங்க சொல்லிட்டேன். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு ஓகே, வரேன். ப்ளீஸ் செக். கொண்டு வா வா வா, அப்படிதான் பேக் வரலாம். வா. ஓகேவா சார்? பேக் பேக் பேக். ஓகே ஓகே, ஸ்டாப். பார்த்து. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா சார்? எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக தானே சார் பார்சல் பண்ணோம். எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல தவறான வழிகளில் போக வேண்டியதாகி போச்சு. இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். ஐயோ சாரி சார், எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சதுன்னா சார் ஒரு சாதாரண அக்கௌண்டண்ட பெரிய ஆடிட்டர் ஆக்குனீங்க. என் தகுதிக்கு மீறி நிறையவே கொடுத்துருக்கீங்க. என்ன நம்பி என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க சார். ப்ளீஸ். சார், இவ்வளவு பணத்தை இங்க வச்சிருக்கிறது உங்க வீட்டில் வச்சிடலாமா சார்? வீட்டில் வச்சா ரைடு. சரி, பேங்க்ல டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தா டாக்ஸ் கேட்குறான். சரி, கட்டிடலான்னு பார்த்தா சோர்ஸ் கேட்குறான். கொள்ளையடிச்ச பணம் இல்லையா, எது எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? டோன்ட் வரி, மேலே ஒருத்தன் இருக்கா, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அச்சத்தை விட்டானே, உச்சத்தை தொட்டானே, காலங்கள் இவன் பின்ன என்னாலும் நடை போடுண்டா. கவலைகள் கண்பட்டா ஒருபோதும் கலங்காதே, என்னாலும் முன் போல வீரன் இங்கே யாருடா. பதுங்கி பாயும் புலியை போலத்தானே எதிரே வந்த எகிரி அடிப்ப சிங்கம். நடையும் உடையும் தடையும் உடையும் இன்று இவனை போல யாரு எங்கு உண்டு? தீராத ஓர் மௌன ராகம், ஓ அடங்காது அதுவரை வேகம். நீயும் வா, பழி வாங்கவே இந்த ராகம். ஓ பாதைகள் பல வழிகள் ஏற்கும். ஓ விழிப்பே வீரமாகும், உழைப்பே கடினமாகும், தவிப்பே வழியில் வேகும், காலம் பொழியாய் மாறும். அச்சத்தை விட்டானே, உச்சத்தை
வாடா அச்சத்தை விட்டானே உச்சத்தை தொட்டானே காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா It's 4. Get ready. Oh my god. I can't believe it. இவ்ளோ குளிர்ல அமீர்பேட் பஸ் ஸ்டாப்ல பெங்களூர்ல இருந்து பஸ் இறங்கி நான் நித்யாவுக்காக வெயிட் பண்ணவே இல்ல. நித்யா லிஃப்ட்ல. How come? இன்னைக்கு பஸ் half an hour முன்னாடியே வந்துடுச்சு. வா போலாம். வா. வெல்கம் டு ஹைதராபாத். கம். வாவ். ஃபிளாட்ட பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? எல்லாமே உன்னால தான். ஆமா, என்னால தான். லைட்ஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன். ஹே, நாமளும் இதே மாதிரி ஒரு ஃபிளாட்ஸ் வாங்கிக்கலாம். நோ, கட்டிடுவோம். ஹோ, யா. நிறைய அன்போட அன்பான ஒரு வீட்டை கட்டிடுவோம். ஓகே. ஓகே. உலக பார்வையாளர்களின் எண்ணம், அப்புறம் ஓப்பனிங் விளையாட்டு, அப்புறம் இன்னைக்கு நாம 2 மாநிலங்களையும் நல்ல பேரு சம்பாதிச்சு வச்சிருக்க நேர்மையான முன்னாள் மந்திரி அவர்கள் பிரகாஷ் கேகே அவர்களை ஓபன் பண்ண போறோம். கங்காதரன், டெல்லி மினிஸ்டர் பார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேலையை கொஞ்சம் பாத்துருங்க. சார் வணக்கம் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். கேமராவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கலாமா பிரகாஷ் கேகே சார்? எனக்கு ஒரு சின்ன பர்சனல் கொஸ்டின். இப்ப நீங்க மர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு ஜனங்க வெளியில பேசிக்கிறாங்க. நீங்க ஒரு மனுஷனை மர்டர் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்க சார். முதல்ல அதை எடு. இப்பவா? இதை உன் லைஃப்லயே குடிக்க முடியாது. சிங்கிள் மார்க் ஸ்காட்ச், 24 years old. அப்படின்றீங்களா? எடுத்துக்க. நல்லா இருக்கா? ஸ்மூத்தா இருக்கு சார். அதை கூட எடுத்துக்கோ. அப்படியா சொல்றீங்க? சொல்லுங்க சார். இப்ப சொல்லு, உனக்கு நெருப்பு மாதிரி சொல்ற உண்மை வேணுமா இல்ல அழகான பொய்கள் வேணுமா? பொய் தான் சார் வேணும். நீ பொய் சொல்ற, உண்மையை சொல்லு. அழகான பொய் தான் சார் வேணும். மறுபடியும் பொய் தான் சொல்ற. எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். அதுக்கு தான் நீ குடிச்ச அந்த ஸ்காட்ச்ல ஸ்லோ பாய்சன் ஒரு வாரத்துல செத்துருவ. எதுக்கு செத்த, ஏன் செத்த, எந்த நோயால செத்தன்னு தெரியாது. போய் சேர்ந்துருவ. சார் உங்க காலை பிடிச்சிக்கிறேன் சார். சார் எனக்கு உண்மையான பொய் வேணாம் சார். நான் எல்லாத்தையும் இங்கே விட்டு போயிடுறேன் சார். சார் இதுக்கு மருந்து மட்டும் சொல்லுங்க சார். சார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை சாமியா நினைச்சு கும்புறேன் சார். சார் இதுக்கு மருந்து மட்டும் சொல்லுங்க சார். ஒரு பொய்ய எப்படி நீ உண்மைன்னு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? அப்படின்னா ஸ்லோ பாய்சன் பொய் தான் சொன்ன. மடியோ. ஆனா பணம் உண்மை. கொடுத்த ட்விஸ்ட் எல்லாம் போதும்பா. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. மிஸ்டர் கோலா நில்லுங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். ஆனா அது எவ்வளவு பெரிய பொய் நீங்க தான் சொல்லணும். சமீப காலத்துல உங்களை மாதிரி ஒரு நல்லவன் செத்து போயிட்டான். அன்னைக்கு புயல் இல்ல, பெரிய மழை இல்ல, அது ராத்திரியும் இல்ல, பெரிய டிராபிக்கும் இல்ல. ஆனா ஆக்சிடென்ட்ல தான் செத்தான். இது உண்மையா பொய்யா? உண்மை சார். நீ பொய் சொல்ற. அவரை ரொம்ப சிம்பிளா நான் தான் கொலை பண்ணேன். இது உண்மையா பொய்யா? இது பொய் தான் சார். நாயர்,
சார் நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன? நாளைக்கு விடிய காலையில் டெல்லிக்கு போகணும் சார். இதுக்கு நடுவில் ஓம் ப்ரோக்ராம் என்ன? உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் வச்சிருக்கிற அந்த கோலாவோட கதையை முடிக்கிறது. குட். செக்யூரிட்டி, உன்னை எவனோ ஃபாலோ பண்ணுறானா? கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ. சரிங்க சார். வம்சி, ஐ லவ் யூ. இதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற என்ன சொல்லணும்? தெரியும் பேபி, ஐ டு லவ் யூ. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நம்ம ரேஞ்ச் என்னன்னு இவனுக்கு தெரியணும். ஒரு நிமிஷம். Who's that? ஆதி. Oh. ஹலோ. டே வம்சி, நம்ம காலேஜில் படிக்கிற காலத்துல இருந்து பாத்ரூம் போறதை தவிர நம்ம 3 பேரும் எப்போவாது பிரிஞ்சிருக்கோமாடா? விஷயம் என்னடா? ஒரே விஷயத்த 2 வாட்டி சொல்றது டைம் வேஸ்ட். அதனால நீ லைன்லயே இரு. அந்த கார்த்திக்கும் போனை போட்டு இந்த விஷயத்த நான் கான்ஃபரன்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஓகேடா. டே ஆதி, நெக்ஸ்ட் மந்த் நானும் நித்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. எந்த ஃபங்க்ஷன் ஆல்லடா? ஓ அவன ஏடா, உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது? ஒரு சைட்ல இருந்து ஃபோன் வந்தா அவன் எதுக்கு பேசுறான், என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? அந்த பக்கம் கான்ஃபரன்ஸ்ல வம்சி இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லு. அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணுங்க. ஹாய்டா. ஹாய்டா கார்த்தி. நெக்ஸ்ட் வீக்கெண்டு நாம பெரிய ஏபிஏ பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம். ஏபிஏனா நீங்க ஏதாவது நினைச்சுக்க போறீங்க, அவன் பணம் அவன்துன்னு அர்த்தம். அன்னைக்கு நாம 6 மாசத்துக்கு தேவையான அளவுக்கு என்ஜாய் பண்றோம். ஆடி பாடி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். என்ன சொல்றீங்க? அதோட நீங்க உங்க லவ்வர்ஸோட வந்துருங்க. எனக்கு எவ்வளவு செட் ஆகல, அதனால நான் சிங்கிளாவே டிராவல் பண்ணி வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? ஆல் ரைட், டன் ப்ரோ. ஓகேடா, டெஃபினெட்லி. அம்மா மேல சத்தியம் சார், எனக்கு எந்த விஷயம் தெரியாது சார். உங்ககிட்ட பேசுன தெரிஞ்சாலே என்ன போட்டுருவானுங்க சார். பொண்டாட்டி புள்ள குட்டியோட இருக்க சார், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். உண்மையை சொல்லி அப்ரூவரா மாறிடு. நீ பொய் சொல்றதுனால மட்டும் 1000 கோடி எங்க இருக்குன்னு தெரியாம போறதில்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுடுங்க சார் ப்ளீஸ். கங்காதர், ஐயோ, பார்ட்டி ரூலிங்ல இல்ல, மினிஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. உனக்கு என்னைக்காவது எப்போவாவது உண்மை சொல்லணும்னு நினைச்சா இந்த செல்போன்ல கால் பண்ணு. வேணாம் சார். உண்மையை சொல்லணும்னு நினைச்சா மட்டும்தான் சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, உன்னோட போனு டேப்பிங்ல இருக்கு. Monday to Friday, busy-ஆ தூக்கம் இல்லாம Saturday, Sunday, bike race-ல பறப்போமே. Stress எல்லாம் போகத்தான் ஒன்னா ஜாலியா குடிப்போம். ஒட்கா சின்ன ரம்மு பீரை கொஞ்சம் ஊத்தி குடிப்போம். ஆடி பாடி குளிப்போண்டா, ஜாலியாக இருப்போண்டா. பாடி 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 night, party all night. ஆடி பாடி குளிப்போண்டா, ஜாலியாக இருப்போண்டா. பாடி 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 night, party all the night. வாழ்க்கை வாழதான் உள்ளது, அது உந்தன் கையில் தான் உள்ளது. மஸ்து மஸ்துகா மஸ்து மஸ்துகா மஸ்து மஸ்துகாகா. ஹாய் ஹாய்னு சொல்லியே பாய் பாய்னு ஓடுவா. பாய் பாய்கா பாய் பாய்கா பாய் 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 பாய். ஃபர்ஸ்ட் பார்த்ததும் லவ் யூ சொன்னா, நெக்ஸ்ட் மீட்ல பிரேக்கப் சொன்னா. சாஃப்ட்வேர்
கார்ல ஜாப்புக்கு போனா ஜாலியான லைஃப் தானே வீக்கெண்ட் பாரி போவோம் ஆடி பாடி குதி போண்டா ஜாலியாக இருப்போண்டா பாடி 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 நாய் பாடி ஆல் நைட் ஆடி பாடி குதி கொண்டா ஜாலியாக இருப்போண்டா பாடி 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 நாய் பாடி ஆல் நைட் Revolution yeah yeah chill out சேவோ yeah yeah என்ஜாய் பண்ணு மஜா பண்ணு இதையும் யோசிக்காத நீ பாட பாட என்னை சுற்றி எப்பொழுதும் பெண்கள் கூட்டம் சுத்தும் மன்மரானின் சாயல் நானே அனைத்தும் சந்தோஷம் ஆடி பாடி கொண்டாடு ஜாலியாக இருப்போண்டா பாடி 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 நாய் பாடி ஆல் நைட் ஆடி பாடி கொண்டாடு ஜாலியாக இருப்போண்டா பாடி 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 நாய் பாடி ஆல் சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? அண்ணா அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கண்ணா. இப்போ எங்கடா இருக்க? அது அசோக் நகர்ல இருக்கண்ணா. அசோக் நகர்ல எங்கடா இருக்க ஸ்டூபிட்? மணி 12 ஆகுது. சீக்கிரமா வீட்டுக்கு வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரிண்ணே, வந்துடுறேண்ணே. வா போலாம். என்னையே அடிச்சிட்டல. சாண்டி, நீ ரொம்ப வர்ஸ்டா பிஹேவ் பண்ண. சாரி கேளு. உந்து எந்தன்றத மறந்துடலாம்னு சொன்னல. லெட்ஸ் ஹேவ் ஃபன். டேய், ஏன் நித்யா மேலே விட கை வைக்கிற? பொண்ணு. கார்த்திக், சண்டை வேண்டாம் ப்ளீஸ். நாம இங்க வந்தது குடிச்சு என்ஜாய் பண்றதுக்கா இல்ல அடிச்சு சண்டை போடுறதுக்கா? நல்லா குடிச்சிங்களே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களே. இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. நீங்க என்னடா சாண்டி கார்த்திக்னு போங்கடா. போடா. ஏய் கார்த்திக், ஏய் சாண்டி இரு. போடா. கார்த்திக் வேண்டாம். கார்த்திக், கார்த்திக் சுமார். கார்த்திக், ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடவா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தைரியமா இருந்தா இங்க நில்லுங்கடா. டேய் என்னடா பாக்குறது? வேணாடா, சொன்னா கேளுடா. டேய் வேண்டாம். டேய் கார்த்திக் சொன்னா கேளுடா, விடுடா. டேய் போடா. என்னடா போறீங்க? சொல்றேன்ல வா. இருக்க சண்டை வேண்டாடா. சொன்னா கேளுடா, வாடா. கார்த்திக் வேண்டாம். கார்த்திக் வா, பிரச்சனை வா, ஆயிடும். இங்க இருங்கடா. சொன்னா கேளு, வாடா. நம்ம கேங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. உடனே வா. சீக்கிரம் வாங்கடா. டேய் பயந்து என்னடா போறீங்க. சொன்னா கார்த்திக் கேளுடா, வேண்டாம். வாடா. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். சீக்கிரமா வந்து சேரணும். அவனுங்களை கொன்றுணும். Damn it. நித்யா கிட்ட எவனா வந்தா கொன்னுடுவேன். டேய் கார்த்தி, மெதுவா ஓடுறா. எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற? நீ குடிச்சிருக்கங்கற விஷயம் உனக்கு தெரியுதா இல்லையா? ஆக்சிலேட்டர் இருந்து காலடா. டேய் சொல்றல. டேய் கொஞ்சம் ஸ்லோவா போடா. கார்த்திக் ப்ளீஸ் டேய் ஸ்லோவா இதுக்கு வண்டி வருதுடா. Let me see கார்த்திக். சொன்னா கேளு. இரு கார்த்திக். நித்யா இறங்காத. நித்யா, டேய் கார் எதுக்குடா ஸ்டாப் பண்ண? இன்ஜின் அதுவே நின்னு போச்சுடா. நித்யா,
டேய் என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரம் பாரு நான் பாத்துட்டு இருக்கேன். நித்யா நீ எதுக்கு அங்க போற? நீயே மாட்டி விட்டுருவ போல. நித்யா. சீக்கிரம் வா வா. நித்யா கம் பேக். அப்பாடா யாராவது பக்கத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடணும். நித்யா சீக்கிரம் வா. நித்யா என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் வண்டியில ஏறு. நித்யா உட்காரு. கார்த்தி சீக்கிரம் வண்டி ஏறா. ஏறா சீக்கிரம். எல்லாம் மாய மாதிரி நடந்துருச்சு. போடாங்க லூசு பயல. டேய் நீ ஓட்டுறது கார் நினைச்சியா இல்ல கம்ப்யூட்டர்ல ஓட்டுற வீடியோ கேம் நினைச்சியா? எவனாவது ஆக்சிலேட்டரை முழுசா வச்சுட்டு கார் ஓட்டுவானாடா? போலீஸ்காரங்க எவ்வளவு சொல்றாங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க. எவனாவது கேக்குறானா? ரெட்டேரி அருகே 100 அடி ரோட்டில் மிகப்பெரிய விபத்து நடந்துள்ளது. அது மட்டுமல்ல, எதிரே வந்த வண்டி மிக வேகமாக வந்ததால் இந்த விபத்து நடந்துள்ளது என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் இது யார் செய்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் கூறியுள்ளனர். இந்த விபத்தை பற்றி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சமீப காலமாக பல விபத்துகள் அங்கு நடந்தேறியுள்ளது. இந்த விபத்தை யார் செய்தது என்று எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் தான் இதை கண்டுபிடிக்க காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ப்ளீஸ் நம்ம போய் ஸ்டேஷன்ல நம்ம செஞ்ச தப்ப ஒத்துக்குவோம். நித்யா நான் சொல்றத கேளு. நான் வேணும்ல தப்பு பண்ணல. நான் கான்ஷியஸ்ல தான் இருந்தேன். அந்த வெஹிக்கிள்ல வந்தா ஒன் வேல வந்தான். டேய் சொல்லண்டா. You can't escape. Huh? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க யாருன்னு உங்க கார் நம்பரை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி அங்க ஒருத்தன் செத்து போயிட்டான். நான் அனுப்புன வீடியோவை பார்த்தீங்கல்ல? டிரைவ் பண்ண நீ, உன்னை என்கரேஜ் பண்ண உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 10 வருஷம் கம்பி எண்ணணும். சார் நாங்க ஆக்சிடென்ட் வேணும்னே பண்ணல சார். சார் யாரா இவன்? என்ன ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றியா? சாரி சார். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத நீ கேளு. என்ன ட்ரேஸ் பண்ணலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். என்ன ட்ரேஸ் பண்ணவே முடியாது. நீங்க பண்ண ஆக்சிடென்ட்னால தண்டனையை நீங்க மட்டும் அனுபவிக்க போறதில்ல. புது சட்டப்படி உங்களை பெத்தவங்களும் அனுபவிப்பாங்க. வீடியோ விட்னஸை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா எனக்கு 2 நாள்ல நீங்க 2 கோடி கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 2 நாள்ல 2 கோடி இந்தியன் சார். அது இல்ல சார். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஓ ஹலோ சார்,
இப்பதான் மணி ரகசியம் தெரிஞ்சது. 2 கோடி 2 கோடி 2 கோடி. என்னடா இது 2 டேஸ்ல 2 crores அப்படின்னா 2 நாள்ல 2 கோடியா? வாழ்க்கை முழுக்க அவ்வளவு ஈவென்ட்ஸ் பண்ணாலும் பணத்தை சம்பாதிக்க முடியாது. யாரா அவன்? டேய், வெடியறதுக்குள்ள பேங்க்ல கொள்ளடிச்சாதான் இதை கொடுக்க முடியும். பண்ணிடலாமா? வேற வழியே இல்ல. நம்ம ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிருக்கோம். அந்த தப்பு கவர் பண்றதுக்கு இன்னொரு தப்பு பத்தி யோசிக்கிறோம். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலாம். ஸ்டாப் இட் நித்யா. எதிர்பாராம தப்பு நடந்து போச்சு. நாம எந்த தப்பும் பண்ணல. ஆனா இந்த ஆக்சிடென்ட் நம்ம லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுமோன்னு பயமா இருக்கு நித்யா. இட்ஸ் our life, our future. I love you நித்யா. ஹலோ சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். காலை கட் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் கேட்குறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டில். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார், ப்ளீஸ் சார். அப்படியா? அப்போ டிவியை பார்த்துக்கிட்டே இருக்க. அதில் சார் பிரேக்கிங் நியூஸ். ஆக்சிடென்ட் பண்ணவங்கள செல்லுல வீடியோ எடுத்து அனுப்புன அந்த அண்ணியை யாருன்னு தெரியல. அவர் வேணுட்ட பிளர் பண்ணிருக்காரா இல்ல அவர் அவுட் ஃபோக்கஸ்ல இத ரெக்கார்ட் பண்ணிருக்காரா? இதுதான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. வீக்கெண்ட் பார்ட்டின்ற பேர்ல இளைஞர்கள் தான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்கணும்னு அந்த ஏரியா போலீஸ் இத பத்தி சொல்றாரு. இந்த கேஸ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்னு அவர் எங்க கிட்ட தகவல் கொடுத்திருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போன்னு போலீஸ் நம்ம கிட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. Two days, 2 crores. Save your freedom and future. டிவியில் ப்ளே ஆகிறது உங்கள் வீடியோ தான். என்ன மூஞ்ச பிளர் பண்ணி நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். நல்லா கேட்டுக்கங்க. 2 days, 2 crore. சோ சேட்ரா. டே கார்த்தி, என் பிரதரை பற்றி உனக்கு தெரியும். சம்பாதிக்கிறதுல எனக்கு தான் சொல்லுவார். ஆனால் கேட்டால் பணம் கொடுக்க மாட்டார். எக்ஸ்பென்ஸ்லாம் மேனேஜர் தான் பார்த்துப்பாரு. இங்க பாரு வம்சி, அது இல்லடா, நம்ம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இப்ப தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது இந்த பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும் ப்ளீஸ். ஏதாவது யோசனை பண்றா. யோசனை பண்ணி எங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வாடா ப்ளீஸ். பாருடா, ஃபியூச்சர் எப்படி கரைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா? சாரிடா கார்த்தி, ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஐ எம் சாரி நித்யா. டே வம்சி, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது பார்ட்டி ஜாலியா இருக்கிறது மட்டும் இல்ல. லைஃப் ரிஸ்க்ல வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்டா. சரா, உன்னால முடியாதுங்கறல, நாங்க எல்லாரும் போய் ஜெயில உட்காந்துக்கிறோம். வம்சி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இஸ் எனிதிங் கான் ராங்? கார்த்திக்கும் நித்யாவும் ரொம்ப பெரிய ட்ரபிள்ல இருக்காங்க. அப்படியா? வாட் ஹேப்பன்ட்? கார்த்திக் ப்ளீஸ். டேய், இந்த வண்டி வந்துடா. கார்த்திக்! 2 crore. நான் ஹெல்ப் பண்ற பொசிஷன்ல தான் இருக்கேன். ஆனா என்னால எதுவும் செய்ய முடியலையே. ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல. கம் ஆன் வம்சி, லெட்ஸ் சர்ச் ஃபார் தி சோர்ஸ். நடுராத்திரி வரைக்கும் சுத்தாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். உனக்கு வேண்டியதை நான் தரல. இது எல்லாமே உனக்காக தானே. எல்லாம் எனக்குன்னு நல்லா தானே சொல்கிறேன். ஆனால் கேஷ் மட்டும் கொடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் கேஷ்ண்ணா. கேஷா? எவ்வளோ வேணும் உனக்கு? 2 நாளைக்கு பொறுமையாரு. உனக்கு தேவையான டாலர்ஸ் உன் பாக்கெட்டில் வச்சுட்டு நீ சுற்றலாம். எனக்கு டாலர்ஸ்லாம் வேணாண்ணே. ஐ வாண்ட் இந்தியன் கரன்சி. இந்தியன் கரன்சியா? சரிப்போ, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போய் தேவையானதை நீ எடுத்துக்கோ.
நித்யாக்காகவாது நாம இந்த ஹெல்ப் பண்ணணும். நிறைய பணம் எங்க ஓல்டு ஃபேக்டரியில் இருக்குன்னு எனக்கு தெரியும் சத்யா. ஆனா என்ன ஆனா? வா ஜாலியா போலாம். லாங் டிரைவுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இட் வில் பி a jolly trip. ம் அண்ணே. ம். ஏய் பெருசு, உனக்கு என்ன வேலை இங்க? கிளம்பு. டேய் உன்னதாண்டா. அவனுக்கு காது கேட்காது போலண்ணா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு என்னடா இங்க வேலை? இவன் வாயால சொன்னா கேட்க மாட்டானா?
உச்சத்தை விட்டானே உச்சத்தை தொட்டானே காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா கவலைகள் கண்பட்டா ஒருபோதும் கலங்காதே என்னாலும் முன் போல வீரன் இங்கே யாருடா டேய் இங்க என்ன வெறுப்பேத்தாதீங்க, இங்கிருந்து போயிடுங்க. டேய் வம்சி, கதவு திறடா. டேய் கதவு திறடா. டேய் திறடா, கதவு திறடா.
இங்க இருந்து வெளியே போக வழியே இல்லை. அந்த டோர் ஓபன் ஆனாதான் உண்டு. ஒரு ஐடியா பண்ணலாம். ஆதிக்கு மெசேஜ் பண்ணுவோம். எஸ், ரிப்ளை பண்ணிட்டான். டேய், அவன் டோர் கிட்ட தான் இருக்கான். அச்சத்தை விட்டானே, உச்சத்தை தொட்டானே, காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா. கவலைகள் கண்பட்டா ஒருபோதும் கலங்காதே. டேய், ஆதி உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஆதி, ஜெய் பொண்ணு. Getting late. Hurry up. Money safe. मगर ये इंडियन करेंसी का कुछ भी भरोसा नहीं है. They may call back 2000 rupees notes at any time. Don't worry, sir. We will convert all the money into dollars and deposit in foreign banks. मगर आप देख रहे हैं ना ये गवर्नमेंट कितना स्ट्रिक्ट है. ये बहुत मुश्किल की बात है. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். ஒன் டு கா பாத் 50-50. आप बहुत समझदार है. நான் உங்களை தான் ஃபாலோ பண்றேன் சார். ठीक है आपका काम हो जाएगा. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வரேன் சார். Out. Totally spoiled. அடுத்த 15 ஹவர்ஸ்ல நம்ம ஃபியூச்சர், நம்ம பேரண்ட்ஸோட மான மரியாதை எல்லாம் எல்லாம் எல்லாம்
நோ, தெரியாம செஞ்ச தப்புனால என் வாழ்க்கை முழுக்கவும் என்னால ஜெயில இருக்க முடியாது. கார்த்திக், டென்ஷன் ஆகாத. ஏதாவது ஒரு சொல்யூஷன் யோசிக்கலாம். டேய், என்ன ஆனாலும் சரி, நாம இங்க இருந்து பணத்தோட தான் போறோம். எஸ், யூ ரைட் கார்த்திக். உன்னை கையெடுத்து கும்பிடுற ரவுடி நானி, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடு. டேய், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவனை மட்டும் நாம ஏதாவது பண்ணோம், நம்ம சாவறது உறுதி. நாம அவனே கொண்டுடலாம். நீ என்னடா பேசுற? ஆர் யூ மேட்? அந்தால ஏன்டா கொலை பண்ணணும்? ஏற்கனவே நம்ம ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். மறுபடியும் இன்னொரு தப்பு பண்ண போறியா? அது வந்து உனக்குள்ள இவ்ளோ கெட்டவன் இருக்கானா? நித்யா, நான் வந்து உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. நித்யா, உன்ன மாதிரி ஒருத்தனையும் நான் காதலிச்சேன். இல்ல நித்யா, ஐ ரியலி ஹேட் யூ. நித்யா. வாட்? நித்யா, அவன் ஒரு கிரேட் ரோபர். அவனை கொலை பண்றதுல தப்பே இல்ல. அதுவும் இல்ல, இந்த மணி வம்சி இது சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும். நித்யா, ஐம் சாரி. ஐம் சாரி. ப்ளீஸ் நித்யா, ஐம் சாரி. நித்யா, ஐம் சாரி. நித்யா. நித்யா, அவனை நம்ம கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா நித்யா, நமக்கு தேவையான பணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதிய வம்சியோட பிரதருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இல்ல, நம்ம எல்லாரும் ராங் ட்ராக்ல இருக்கோம். அவன் ஒண்ணு திருட இல்ல, ப்ரொடக்டர். அவன் திருடனா இருந்தா இந்நேரம் எப்பவோ பணத்தை தூக்கிட்டு இருப்பான். ஆமாடா வம்சி, அவர் உங்க பிரதர் தான் பாதுகாப்புக்கு வச்சிருப்பாரு. அவர் ஏற்கனவே கண்ணு தெரியாத பாகுபலி. அவர் கையில மாட்டோம் நம்மள வச்சு செஞ்சிருவாரா. அவரை ஏத்து நம்மளால சண்டை போட முடியாதுடா. கரெக்டா ஆதி? நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். நம்மள விட்டுருங்கன்னு கெஞ்சி பாக்குறேன். என்னால முடியும். ஆமாண்டா, நம்ம எல்லாரும் நித்யா சொல்றதையே ஃபாலோ பண்ணலாம். ஏய், உட்காரு உட்காரு. சிட். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் கடந்துட்டா போதும், லைஃப் ஃபுல் செட். குட் ஈவினிங் சார். மே ஐ கம் இன் சார்? கம் இன் ப்ளீஸ். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? No, everything is good. Thanks for asking. Have a nice day, sir. You too, ma'am. ஏன் மச்சினிச்சி சார்? போய் பேசியா போ. என்ஜாய். கால் பிரகாஷ் கேகே. Yeah, tell me. How are you, my friend? யோகி சார், what a miracle. நீங்க எனக்கு கால் பண்றீங்களா? What? நாயர், நாயர், திரும்ப கூப்பிடுறேன். நாயர், ஹைதராபாத்துக்கு ஒரு டிக்கெட் போடு. இமிடியட்லி, லேட் பண்ணாத. கமான் கமான் கமான். 10 நிமிஷம் கூட ஆகல, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். உடனே பேட் நியூஸ். டிக்கெட் என்னாச்சு? சார், டிக்கெட்ஸ் நாட் அவைலபிள். என்ன பேசுற நீ? ஒரு டிக்கெட் கூட வரல. பாரு சார், ட்ரை பண்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சார், ஐம் நித்யா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். டோர் கிட்ட தான் இருக்க.
வெளியில வந்து சொல்றேன் சார். என்ன மாஸ்டர் பிளான் போட்டிருக்கீங்க? பிளான்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களோட ஹெல்ப் வேணும் சார். நாங்கள் தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். அதனால ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதை வீடியோ எடுத்து யாரோ ஒருத்தர் 2 crores வேணும்னு கேட்குறாரு. எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதுவும் 48 ஹவர்ஸ்க்குள்ள. இப்போ எங்ககிட்ட டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கு சார். சார், நீங்கள் எங்களுக்கு 2 crores கடனா தரீங்களா? நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம் சார். பணம்லாம் கொடுக்க முடியாது. போய் சரண்டராங்க. ஓகே சார். ஓகே 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 சார். மதர் ப்ராமிஸ் சார். சத்தம் போடாம போயிடும். கதவை திறங்க சார். Don't do stupid things. Thank you, sir. Thank you so much. Get out from here. Move. Don't move. No. No. நகர்ந்த மூளை செதறிடும். டேய், உன்னை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணம். அதை எடுத்துட்டு போற வரைக்கும் இப்படியே ஸ்டாச்சுவா நில்லு. No, Karthik. நித்யா, வம்சி ஆல்ரெடி கமிட்டட். There is no other way. டேய் ஆதி, பணத்தை பேக்ல விடா. Don't move. Don't fire. I said don't move. I said don't fire. Don't move. Don't fire. Don't fire. Hey, Vamsi. Karthik. Just leave him. I'll shoot you. Sir, please, sir. அவனை விடுன்னு சொல்றல. பணத்துக்காக மனுஷங்க உயிரெடுப்பீங்களாடா? எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. அவனை விடு. டேய்! Please, sir. Please, sir. Please, விட்டுருங்க. No! Vamsi! Now fire me, stupid. No! Hey, no. Give me the gun. Vamsi. Vamsi. Move. Vamsi. Vamsi. No, Karthik. Vamsi. Vamsi. Hey, Vamsi. Nitya. Vamsi. 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 நித்யா, இவன் நமக்காக தான் வந்தான். இப்ப இறந்துட்டான். Vamsi. நித்யா. Vamsi. Vamsi. ஆதி, ஆதி, ஏய், நித்யா, வம்சிடா. பாப்பலாம். வம்சி. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். Vamsi. வாங்க, வாங்க.
டே கார்த்திக், இந்த படத்துக்காக எவ்வளவு பாடுபடுறேன் பாடுறா. பவுண்ட வம்சியை கொன்னுட்டானேடா. ச்சே. வம்சி, ஐம் சாரிடா. கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிக்காதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களாடா நீங்க? இப்ப பாரு, 5 பேர் வந்தோம், 3 பேர் தான் இருக்கும். வம்சி கிட்ட கன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. அவங்கிட்ட எங்கடா இருந்தது? நம்ம ரிவால்வர் ராணி கிட்ட தானே இருந்தது. சரி, அவன் எழுந்து வர வரைக்கும் இங்கேயே இருக்க போறோமா இல்ல கிளம்பலாமா? அது இந்த பணத்தை கொடுத்து ஷேடோ கிட்ட இருந்தாவது தப்பிச்சுக்கலாம்டா. அது நான் அடிக்க அவன் சத்தியமா செத்துருப்பான்டா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம்? டேய், இப்ப நல்லா புரியுதுடா பயம் எவ்வளவு பவர்ஃபுல்னு. வானித்யா, அந்த கில்லர் விஷயத்தை மறந்துட்டு வம்சியோட பாடியை வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். வம்சி சத்யாவை தூக்கிட்டாடா. டேய், நம்மளையும் தூக்கிட்டு வாடா. வாடா, இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரமா வாடா. சத்யா, வம்சி, டேய், என் ஃப்ரெண்டுங்களை எங்கடா தூக்கிட்டு போன? ஓ, யூ கில்லர்! ச்சே, வம்சி! அந்த பிளைண்ட் மேன் சாகவே இல்லை நித்யா. நம்ம வம்சியோட டெட் பாடி கூட அங்க இல்ல. சத்யா கூட தூக்கிட்டு போயிட்டான். கார்த்திக் அவங்கள தான் தேடிட்டு இருக்கான். நாம இங்கிருந்து போயிடலாம், வா. ஏதாவது ப்ராப்ளமா சார்? Excuse me, sir. How can I help you, sir? I want a flight ticket to Hyderabad within half an hour. Can you help me? That I can't do, sir. அப்படின்னா கிளம்புங்க. Have a nice day, sir. ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டியா? என்னதான் நடக்குது? சார், சிக்னல் இல்லை சார். வெளியே போய் ட்ரை பண்ணுறேன் சார், ப்ளீஸ். ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்கலாமே சார். எப்போ தேவைப்பட்டாலும் பறக்கலாம்ல. அந்த கன்னை வச்சு எப்பயாவது சுட்டிருக்கியா? அதுக்கான வாய்ப்பு வரல சார். வாய்ப்பு வந்தா சுடுவியா? கண்டிப்பாக சுடுவேன் சார். நாயர், இந்த பணத்துக்கு பட்ட பாடு, அந்த கார்த்திக் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணது, இந்த பிளைண்ட் மேன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது, அதோட இந்த காட்டுல ச்சே, எல்லாம் நம்ம தலை எழுத்து. சார், என்ன விட்டுருங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார். Where is the cash? எங்கடா பணம்? உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணல சார். அந்த பொண்ணு தான் சார் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. திரும்பி கொடுத்துடலாம்னு நான் சொன்னேன் சார். ஆனா அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை சார். என்னை தனியா விட்டு ஓடி போயிட்டா சார். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். அம்மா சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். அம்மா சார்.
ஐயோ ஐயோ அடிக்கிறீங்க சார் சார் வேணாம் சார் சார் அம்மா 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 அச்சத்தை விட்டானே உச்சத்தை தொட்டானே காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா கவலைகள் கண்பட்டா ஒருபோதும் கலங்காதே. வேணாம் சார் வேணாம் 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 சார் வேண்டாம் வேண்டாம். நித்யா கார்த்திக் நித்யா calm down. கார்த்திக் நித்யா நான் தான் பார்த்துட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத. நித்யா நித்யா ரிலாக்ஸ். நித்யா நமக்கு எதுவும் ஆகாது, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நித்யா நமக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத நித்யா, நான் தான் சொல்றேன்ல உனக்கு எதுவும் ஆகாது, நான் சொல்றது கேள. ஆதி எங்க? அந்த பிளைண்ட் மேன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். அவனத்து கூட்டிட்டு போனா தெரியல, தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டான். ஆதியை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும், வாப்பலாம். Excuse me, sir. How can I help you, sir? Have a nice day, sir. கார்த்திக், அந்த ஆளுக்கு தேவை இந்த பணம் தான். இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆதித்யாவை தூக்கிட்டு போனது இந்த பணத்துக்காக தான். முதல்ல இங்க வெளியே போய் அந்த ஷேடோ பிரச்சனைல இருந்து வெளியே வருவோம். நோ கார்த்திக், நான் சொல்றத கேள் நித்யா. இப்ப அவங்க கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தை அழிக்கணும். அங்க நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவோம். அவன் கண்டிப்பா பணத்துக்காக வருவான். அப்ப நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சோ எல்லா பணமும் அங்க போய் சேர்ந்துரும். அதனால அங்க ஆதியும் சேஃப், நம்மளும் சேஃப். யா ஓகே கார்த்திக். எஸ். அந்த ஷேடோ தான் கால் பண்றான். அப்ப பேசு. ஹலோ, பணம் ரெடியா? கேஷ் ரெடி. எங்க வரணும்? உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா? சொல்லுங்க. இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க இங்க தான் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கோம். கேஷ் விட்னஸ் டன். யா, பாப்பலாம். ஃபோன் பண்ணலாம். ஹலோ, எங்க இருக்கீங்க? எஸ் சார்.
வி ஆர் சாரி சார். கிவ் மீ த கேஷ். பேக்கை கொடு சார். இந்தாங்க. மூவ் மூவ். நாங்க பாவம் சார், எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். குடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி மிஸ்டேக் பண்ணியிருக்கா. ஏசி மணிக்காக திருட்டுத்தனம் பண்ண வந்து இன்னொரு மிஸ்டேக். நான் சொல்ல சொல்ல கேட்காம இன்னொரு மிஸ்டேக். இதுல உனக்கு என்ன புரிஞ்சது? தப்பு பண்றது அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. அப்படிப்பட்டவனை காதலிச்சது உன்னோட மிஸ்டேக். நடந்ததுக்காக என்ன தண்டனை வேணாலும் நாங்க அனுபவிக்க தயாரா இருக்கோம் சார். தட்ஸ் ஆல் சார். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எல்லாரையும் கொலை பண்றீங்க, சட்டத்தை நீங்க கையில் எடுத்துக்கிறீங்க. முதல்ல நீங்க யாரு சார்? நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டி மனுஷனா நாம தோத்துடக்கூடாது. எப்படிப்பட்ட தோல்வியையும் நான் வெற்றியா மாத்திரவன். KS யுகேந்திரா IFS IAS IPSக்கு எனக்கு தகுதி இருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்தது ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஏன்னா எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். இயற்கையை நாம காப்பாத்தினா இயற்கை நம்மையும் வருங்கால தலைமுறையையும் அது காப்பாற்றும். வாங்கடா. மறுபடி இந்த காட்டுல காலடி எடுத்து வச்சாலோ இல்லை எங்க ஆளுங்க கண்ணில் பட்டாலோ எவன் எங்க தென்பட்டாலும் அங்கேயே சுட்டு கொன்னுடுவேன். புரிஞ்சதா? போலீஸ் அதிகாரி என்று பாராமல் மிக கொடுமையான முறையில் கொலை செய்யும் பிரகாஷ் கேகேவின் அடியாட்களை அரஸ்ட் செய்த ஃபாரஸ்ட் ஆபீசர் யோகி IFS இதற்கு முன்பு பிரகாஷ் செய்த குற்றத்தை வெளியே கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தவர். அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த யோகி பிரகாஷ் கேகேவிற்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்தார். எனவே அவருக்கு பாராட்டுகள் குவிந்தன. எங்க ஃபேக்டரி பெர்மிஷன் ஃபைல்ஸை மேல் அதிகாரிக்கு அனுப்பினீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிருவோம். இது என் லைஃப்ல ரொம்ப பெரிய டீல் அண்ட் த பிகினிங் ஆஃப் மை பொலிட்டிக்கல் என்ட்ரி. காடு எல்லாருக்கும் தாய் மாதிரி. நதியும் அங்கதானே ஓடுது. நீங்க ஃபேக்டரியை கொண்டு போய் அங்க கட்டினா நதி நீரெல்லாம் பாழாயிடுமே. பர்மிஷன் கொடுக்க முடியாது சார். சார், நான் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப வேண்டப்பட்டவன். நம்ம துளசிராம் சாரையும் சேர்த்து தான் சொல்றேன். இது எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப பொறுப்போட டியூட்டி பார்க்குறவன். அதை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மிரட்டலையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியமங்கலம் காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரோட வந்திருப்பேன். You can try.
ஆனால் நான் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அங்கே நீ காலை வைக்கவே முடியாது. The customer you're calling busy at the moment. பிரகாஷ் கே பிரகாஷ், அவனை நான் பாத்துக்கிறேன். மம்தா, என்னது சொன்னல, அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க உங்க வேலையை பாருங்க. மம்தா, ஐம் சாரி மம்தா. ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன்ல நான் உங்ககிட்ட கத்திட்டேன். ஐம் சாரி. இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு புதுசு இல்லைல்ல? எனக்கெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா பிறக்க போற நம்ம குழந்தைக்கு புதுசு இல்லையா? அது பயப்படாது. வாட்? என்ன சொல்ற மம்தா? உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பொறுமை, அன்பு இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அப்பா வானோன்னு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். மம்தா, உண்மையாவா? இது உண்மையா? தேங்க்யூ. அந்த 100 லாரியை சீஸ் பண்ணிட்டோம் சார். ஆனா அந்த மினிஸ்டர் மட்டும் எரிஞ்சு விழுகிறாரு சார். 100 கோடி லாஸ் ஆயிரும்னு அழுது புலம்புறாரு சார். என்ன பண்ணலாம் சார்? மிஸ்டர் ராஜாராம், we are public servants. Let's do our duty. ஆகட்டும் சார். அப்போ நான் உங்ககிட்ட ஃபேக்டரி பெர்மிஷனுக்காக வந்தேன். நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா ஃபேக்டரியை கட்டி நானே அதை எரிச்சிட்டேன். இன்சூரன்ஸ்காரங்க கிட்ட 200 கோடி வாங்கிட்டேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற சந்தன மரத்துக்கு கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு நமக்கு பிசினஸ் இருக்கு. மறுபடியும் நீங்க தான் குறுக்க நிக்கிறீங்க. ரிசல்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். என்னோட ஏரியாவில் நீ தப்பு பண்ண முடியாது. என் கண்ணை கட்டிட்டு தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும் அது முடியாது. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அங்கேயும் ஒருத்தன் இருப்பான். என்ன மாதிரி ஒருத்தன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரவுடி. ஏதோ புது ஆபீசரா கொஞ்சம் வேகமா இருக்கியேன்னு ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபரோட முடிச்சேன். ஆனா இப்போ நான் எம்எல்ஏ. மிரட்டாத. நான் வெளி உலகத்துக்கு தெரியாத கிரிமினல். 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற காட்டுல என் வியாபாரம் இருக்கு. இந்த தடவை ஒன்ன நான் டிரான்ஸ்ஃபர். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மீ. நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. டெலிவரிக்கு தான் இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல, இப்பவே எதுக்கு? இது பாருமா, நாம இருக்கிறது சிட்டில இல்ல, டீப் ஃபாரஸ்ட்ல. we have to be careful. are you all right? I'm always all right with you. நீங்க என் பக்கத்துல இருந்து அது போதும். எனக்கு கூட உன் பக்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா டியூட்டின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன, நான் எப்பவும் உங்க கூட இங்கேயே இருப்பேன். I know you always with me. Yeah. ஹாய் யோகி சார். ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு லவ்லி பேபி இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக இல்ல, ஒட்டு மொத்தமா உங்க எல்லாரையும் மேல் உலகத்துக்கு அனுப்ப போற அதுக்கு தான் சார். யோகி சார், எங்க ஆளுங்க கிட்ட உங்க கார்ல பாம் வைக்க சொல்லி சொன்னேன். என்ன, காரை நிறுத்தி செக் பண்ண போறீங்களா? டோன்ட் வரி, கார்ல பாம் இல்ல சார், நீங்க போற வழியில தான் சார் இருக்கு. 1 minute மம்தா. டாய் பிரகாஷ் கேகே, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பர்சனல் லைஃபுக்குள்ள வராத, ப்ரொஃபஷனலாகவே இரு. இல்ல யோகி சார், நீங்க என் ப்ரொஃபஷனல் லைஃப்ல தான் என்ட்ரி ஆயிருக்கீங்க. எனக்கு சில 100 கோடிகள் லாஸ் ஆயிருக்கு. டாய், அது நீ புறம்போக்குத்தனம் பண்ணி சம்பாரிச்சதுடா. அது உன்னோடது இல்ல. அதுக்கு மட்டும் ஆசைப்பட்ட அது எப்பவுமே உனக்கு இல்லாம போயிடும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பாம் காருக்குள்ளதான் இருக்கு. என்ன நம்ப மாட்டியா? ஏய் கேகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். நோ கேகே. 5. மம்தா, என்கிட்டே வா மோதுர நீ. என் சுவாச இதயம் நீ விழி தேடி பார்க்கவா, வாச
போனான். நான் தேடுகிறேன், தினம் வாடுகிறேன், நீ என் உயிரே. நடை போடுகிறேன் உன் நினைவோடு தினம் தினம்தான். என்னை மயக்கும் மனதும் நீ, நிழல் இழந்து நான் துடிக்கின்றேன். என் தோள்கள் நீ சாயவே, எங்கே நீ சென்றாய்? எதற்காகத்தான் பிரிந்தாய்? மனதுக்குள்ளே சலனம். டேய் பிரகாஷ் கேகே, நீ இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவன்டா. உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி என் மம்தாவுக்கு சாந்தி கொடுக்கறேன்டா. நில்லுங்க. மம்தா, மம்தா, மம்தா. எங்க போறீங்க? அவனை கொல்லவா? அப்படி பண்றதுனால அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னா அவனை விட்டுறலாங்கிறியா? கையால் ஆகாதவன் மாதிரி இருந்துட சொல்றியா? சொல்லு மம்தா, சொல்லு. யோகி, யூ லாஸ்ட் யுவர் சைட் பட் நாட் யுவர் விஷன். பழி வாங்குறது நம்மளோட வெற்றி இல்ல. அவன் பணம் அதிகாரம்ன்ற புலி மேல சவாரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம நிலைமை வேற யாருக்கும் வராம பாத்துக்கோங்க. அவனை மனுஷனா மாத்துங்க. அதுதான் நம்மளோட உண்மையான வெற்றி. என்னங்க, நான் உங்களோட தான் இருக்கேன். உங்க கூடவே தான் இருப்பேன். மம்தா பிசிக்கலா என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் மனசார இன்னும் என் கூட தான் இருக்கா. நான் கிரிமினல் ஆகாம என்னை தடுத்து என் கடமையை எனக்கு நினைவூட்டினா. இந்த காட்டுல எனக்கு ஒவ்வொரு அடியும் நல்லா தெரியும். மம்தா கொடுத்த உற்சாகம் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அக்னி, அது என்னை விளக்கா மாத்தி இலக்க நோக்கி நடக்க வச்சது. யூ ஆர் ரியலி கிரேட் சார். அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். 35 இயர்ஸ் சர்வீஸில் இட்ஸ் அ லாங் டைம். நான் என்ன சாதிச்சேன்னு ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்த்தா நத்திங், ஜீரோ. என் ஃப்ரெண்டு எப்படி சார் இருக்கா? மோடி ஐயா அடிச்ச அடியில் திருடினது எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிற வேலையில் இருக்காரு. குட் சார், வெரி குட் சார். நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அவன் ஏமாத்தி சம்பாதிச்சத
அவன் 7 கடல் 7 மலை தாண்டி எங்க வச்சிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிறான். அவன் மிகப்பெரிய ராட்சசன் சார். நான் தர்ம ராட்சசன் சார். ஒரு அடிபட்ட போர் வீரன். போர்ல அடிபட்டு கீழே விழுகிறது தப்பு இல்ல, ஆனா திருப்பி அடிக்க எந்திரிக்காம இருக்கிறது தான் தப்பு. பயந்து ஓடி போறது தான் தப்பு. சார், உங்க என்டையர் லைஃப்ல எதுவுமே சாதிக்கலன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, தர்மத்துக்காக போராடுற என் மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? ஒரு நல்ல காரியம் பண்ண திருப்தியோட மீதி வாழ்க்கைய கர்வத்தோட வாழலாம். இங்க பாருங்க சார். தேங்க்யூ மிஸ்டர் துளசிராம். தேங்க்யூ. துளசிராம் சார், எங்க கேக்கே சார் எதிர்பாராத விதமா என்ன ஷூட் பண்ணிட்டாரு. அந்த பணம் முழுக்க ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஓல்ட் ஃபேக்டரியில ஒளிச்சு வச்சிருக்காரு. யோகி சார், நீங்க நினைச்சது 100% கரெக்ட். பிரகாஷ் கேகே பணத்தை ஃபேக்டரியில தான் ஒளிச்சு வச்சிருக்கான். I'm at the spot. பேட் லக் என்னன்னா அந்த கேகே கங்காதரை மர்டர் பண்ணிட்டான். தப்பு பண்ணவன் தப்பிக்கவே முடியாது சார். அந்த பிரகாஷ் கேகேவை கையுங்களவும் பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வாங்க. சரிங்க சார். எங்க இருக்கீங்க நீங்க? உன்னோட சிக் இண்டஸ்ட்ரியில. வாட்? யூ ஆர் வெரி ஷார்ப். ஐ ஹோப் யூ காட் இட். எனக்கு புரியல. எந்த இண்டஸ்ட்ரியில? மை டியர் தோஸ்த், இவ்வளோ காலம் கொள்ளையடிச்சு எங்க மறைச்சு வச்சிருந்தியோ அதே ஃபேக்டரியில, அதுவும் பணம் இருக்கிற கண்டெய்னருக்கு பக்கத்துல இருக்கு. ஏய் யோகி சார், டோன்ட் ப்ளே கேம்ஸ் வித் மீ. யூ ஹேவ் வெரி லெஸ் டைம். See you soon. சிக் இண்டஸ்ட்ரி நான் டிசைன் பண்ண இண்டஸ்ட்ரி. அங்கே இன்ச் பை இன்ச் எனக்கு அத்துப்படியான விஷயம். துளசிராம் சார். சார், துளசிராம் சார். கேகே சார். வணக்கம் சார். கொஞ்சம் இப்படி வரீங்களா ப்ளீஸ்? இதோ வரேன். என்கிட்ட எத்தனை லட்சங்கள் வாங்கி சாப்பிட்டுருப்ப மறந்துட்டியா? என் லைஃப்ல எவ்வளவு ரிஸ்க் எடுத்து திருடன் பொறுக்கின்னு பேர் எடுத்து இது எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஓகே, நோ இஷ்யூஸ். ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி கொடுப்போம். போய் செட் பண்ணுங்க. அது முடியாது கேகே. ஃபேமிலி மேல உள்ள பாசத்தினாலையும் உயிர் மேல உள்ள ஆசையினாலையும் அப்ப நான் பண்ணேன். ஆனா இப்போ அந்த மாதிரி முடியாது. அங்க இருக்கிறவங்கலாம் உயிர் மேல பயம் இல்லாத ஆபீசர்ஸ். அவங்கள வாங்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உண்மையை சொல்லி வாங்கணும். சார், இது எல்லாமே என்னோட பணம் தான் சார். இது இல்லைங்கிற கனவு கூட என்னால ஏத்துக்க முடியாது சார். ஏதாவது பண்ணுங்க சார். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்தி விடுங்க. என்கிட்ட பேசி எந்த பலனும் இல்லை. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இந்த மிஷனுக்கு பின்னாடி இருக்கிற யோகி சார் கிட்ட பேசணும். மேபி he will help you. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, how are you? ஃபைன். அங்க ஒரு பிளைண்ட் ஃபெல்லோ இருப்பான். அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுற. ஓகே சார். மேட்ரு ஃபுல்லா கேட்காம போனை வச்சுட்டான். டே நாயர், நான் ஃபோன் பண்ணி பேசினா நான் தான் ஃபோனை கட் பண்ணுவேன். அது வரைக்கும் சொல்றத கேளு, ஓகேவா? சரிங்க சார். நான் எதுவுமே சொல்லலையே, ஏன்டா ஃபோனை கட் பண்ண? சாரி சார். டேய், அவனை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்க கதையை முடிச்சிர, புரிஞ்சுதா? ஷோர் சார். கேங் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்காங்க. போலாம் வா. பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க. ஒரு இடம் விடாதீங்க. வந்து போந்தாலாம் பாருங்க. அவனை விடக்கூடாது. போங்க போங்க போங்க. பாருங்க. வாங்கடா வாங்க. டேய், இவனுக்கு கண்ணு தெரியாதுடா. இவனை என்னத்துக்கு அடிக்கணும்? எவனா இருந்தா நமக்கு என்னடா? பணம் துட்டு வாங்கியிருக்கோம், போட்டு தள்ளிடுவோம்.
விழிப்பே வீரமாகும், உழைப்பே கடினமாகும், தவிப்பே வழியில் வேகும், காலம் பொழியாய் மாறும். அச்சத்தை விட்டானே, உச்சத்தை தொட்டானே, காலங்கள் இவன் பின்னே நடை போடும். வாடா வாடா அச்சத்தை விட்டானே, உச்சத்தை தொட்டானே, காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா. யோ வாயா, வந்து ஷூட் பண்ணியா? ஷூட் ஹிம். ஓ ஷிட். ஹே வா போலாம். நாயர் அவனை போட்டாச்சா? போட்டாங்க சார். யோகியை போட்டாச்சா? நோ சார். என்னையா சொல்ற? சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. சரி சொல்லு. அந்த யோகி சார் நம்ம ரவுடிங்க எல்லாரையும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நான் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தேன், பட் நோ யூஸ். அப்ப நீ என்னத்தை புடுங்கிட்டு இருக்க? நோ சார், ஐ டோன்ட் யூஸ் பாடி, ஒன்லி பிரெயின். சரி, உன் பொண்ணாக்கு மூளை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லு. சார், நான் ஃபார்ச்சுனரை எடுத்துட்டு போய் என் மச்சினிச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போறேன் சார். நான் எதுல விழுந்து சாகணும்டா? நீங்க சரண்டர் ஆயிடுங்க சார். கவர்மெண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோட வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, அதுல உட்காந்துக்கிட்டு ஹாப்பியா போங்க சார். டே ஐ காட் இட். எனக்கு புரியுது. மிஸ்டர் கேகே, இப்போவே கணக்கில் வராதது நிறைய சம்பாதிச்சிருக்க. இது பத்தாதுன்னு தேவையில்லாம ஃபேக்டரின்னு ஒன்று கட்டி அது மூலமா மக்கள் உயிரோட விளையாடி என்ன தடா சேர்த்து வைக்க போற சொல்லு. சம்பாதிச்சதை எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு தூக்கம் இல்லாம பைத்தியம் பிடிச்சி அலைய போற நீ. அப்ப தெரியும் உனக்கு. ஆனா நான் தர்மத்தை நம்புறவன். அது என்ன தலை நிமிந்து கர்வத்தோட வாழ வைக்கும். அதுல இருக்கிற நிம்மதி எதுலையும் வராது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. வாழ்க்கை முழுக்க நிம்மதியா வாழலாம். அதுதான் நியாயம். என் மனைவி செத்த அன்னைக்கே உன்னை கண்டம் துண்டமா வெட்டணும்னு நினைச்சேன். இவ்வளோ நாள் நான் ஏன் காத்திருந்த தெரியுமா? பப்ளிக் சர்வெண்ட் ஆச்சே. உன்ன மாதிரி மிருகமா என்னால செயல்பட முடியாது. ஆமா, நான் மிருகம்தான். ஏய், ஓடுற கீழே. இத்தனை நாள் நீ வாழ்ந்துகிட்டு வந்தது பணம் அதிகாரங்கிற மாயையில. அந்த மாயை கலைஞ்சு போச்சு. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது உன்னோடதில்ல. உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் உண்மை. அது மாற போறதில்ல. இப்போ உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உண்மையோட வேல்யூ தெரியாம தலை சதறி சாகிறது. 2வது, செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சு மீதி வாழ்க்கைய மனுஷனா வாழ்றது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். Officers, that money is mine. காட்டை அழிச்சு சம்பாதிச்ச பணத்தை காட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து ஒளிச்சு வச்ச. கணக்கு சரியா போச்சு. வருங்கால நிம்மதிக்கு என் வாழ்த்துக்கள். ப்ளீஸ் கம். இந்த பேண்டேட் சுத்து. நான் கொலை பண்ணணும்னு சொல்றேன். பயமுறுத்த தான் சுட்ட. டென்ஷன் ஆயிட்டா. எழுந்துரு. வம்சி, you are safe. உங்களை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தவறான வழியில போக இருந்த உங்களை தடுத்தேன். ஒருத்தன் கொள்ளையடிச்ச பணத்தை இன்னொருத்த எடுக்க நினைக்கிறதும் சட்டப்படி குற்றம்தான்.
This is public property. And I am public servant. I need to protect this. சாரி சாரி சார். சார். Okay, it's all right. சார் எங்களை ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்ட அந்த ஷேடோ யார் சார்? உங்க வீக்கெண்ட் பார்ட்டி வில்லன். லாஸ்ட் 3 hours கேஷ் ரெடி. எங்க வரணும்? நான் உங்களுக்கு கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா? உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் இங்க தான் இந்த பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கேன். கேஷ் விட்னஸ் டன். யா. Give me your phone. Hey, Sandy. ஐம் சாரிடா. எங்க அப்பா அவருக்கு சம்மந்தம் இல்லாத பணத்துக்காக எப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை தாங்க முடியாம தவிச்சேன். அன்னைக்கு பார்ட்டியில சண்டை நடந்ததுக்கு அப்புறம் உங்களை பிடிக்கிறதுக்காக அலெக்ஸுக்கு கால் பண்ணேன். அவ உங்களுக்காக வெயிட் பண்ணும் போது நீங்க அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணீங்க. நீங்க அந்த ஆக்சிடென்ட் பண்ண வீடியோவை அவ எனக்கு அனுப்புனாண்டா. அதை வச்சுதான் நான் உங்களை ஷேடோவா ட்ரபிள் பண்ணேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. நீங்க ஆக்சிடென்ட் பண்ண வெஹிக்கிள்ல இருந்தது எங்க அப்பாவோட டெட் பாடிடா. அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை, ஆனா அதை உணர்ந்து திருந்தி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். ஐ பிலீவ் தி ரியலைசேஷன். மை மிஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். கைஸ், நவ் யூ மே ரிலீவ். போட்டு விடுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், கடைசியில சாகாம பொழைச்சு வந்தோம். நாம வெளியில வந்தது மட்டும் இல்லடா. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை பிரதர். எங்க அண்ணன் தப்பை தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. ஐ டோன்ட் வாண்ட் தட் கரப்டட் மணிடா. எஸ் வம்சி, யூ ஆர் ரைட். வி டோன்ட் வாண்ட் தட் மணி. நித்யா. டே கார்த்தி, நீ இனிமே எவ்வளவு காக்கா பிடிச்சாலும் நித்யா அவங்ககிட்ட பேச மாட்டா. நீ பண்ண ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு, நீ பண்ண ராங் பிளானுக்கு பாவம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டடா அவ. இனிமே நம்ம சிட்டிக்கு போய் பிரேக்கப் பார்ட்டி தான் வைக்கணும். போடா பிரேக்கப். கார்த்திக் கூட பிரேக்கப் பண்ண உங்ககிட்ட சொன்னா கார்த்திக் தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அவன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. நான் அவனை எப்பவும் லவ் பண்றேன். தேங்க்யூ நித்யா. நீ தான் ஜெயிச்ச. அதுக்கு தான் சொல்லுவாங்க லவ்வர் சொல்றத கேட்கணும்னு. ஓ காட், தேங்க்ஸ் a lot. நித்யா மாதிரி ஒரு பொண்ணை லைஃப் பார்ட்னரா கொடுத்ததுக்கு. கொஞ்சம் குண்டா தான் இருப்பா, ஆனாலும் புத்திசாலி. ஏய் இல்ல இல்ல, நீ அழகா இருப்பன்னு சொல்ல வந்தேன். டேய், நாம என்ன வேணா நினைக்கலாம், ஆனா அங்க ஒருத்தன் இருக்கான். அச்சத்தை விட்டானே, உச்சத்தை தொட்டானே, காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா. கவலைகள் கண்பட்டா ஒருபோதும் கலங்காதே, என்னாலும் முன் போல வீரன் இங்கே யாருடா. பதுங்கி பாயும் புலியை போல தானே எதிரே வந்த எகிரி அடிப்ப சிங்கம். நடையும் உடையும் தடையும் உடையும் இன்று இவனை போல யாரு எங்கு உண்டு. தீராத ஓர் மௌன ராகம், ஓ அடங்காது அதுவரை வேகம். நீயும் வா, பழி வாங்கவே இந்த தாகம். ஓ பாதைகள் பல வழிகள் ஏற்கும். ஓ விழிப்பே வீரமாகும், உழைப்பே கடினமாகும், தவிப்பே வழியில் வேகும், காலம் பொழியாய் மாறும். அச்சத்தை விட்டானே, உச்சத்தை தொட்டானே, காலங்கள் இவன்
இவன் பின்னே நடை போடும் வாடா வாடா அச்சத்தை விட்டானே உச்சத்தை தொட்டானே காலங்கள் இவன் பின்னே என்னாலும் நடை போடுண்டா பதுங்கி பாயும் புலியை போலத்தானே எதிரே வந்த எகிரி அடிப்ப சிங்கம் நடையும் உடையும் தடையும் உடையும் இன்று இவனை போல யாரு எங்கு உண்டு தீராத ஓர் மௌன